போகிறோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் தான் விளையாட போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்து அசிங்கமாக தோற்றுருப்போம். ஆனால் இந்த தாட்டி நான் ப்ரோ பிளேயராக ஆகிட்டேன். இது இந்த முடிஞ்சு தானே கேட்குறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம வந்து ஓவர பேசாம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து இன்றெல்லாம் நம்ம வடி தான் கரண்ட் ஷாக்லாம் வரும். ஓகே, நம்மளும் அதை தட்டி விட்டு நம்ம வந்து நம்ம அண்ணன் வந்து இன்வைட் பண்ணுறாரு. அதை கொடுத்துட்டு நம்மளும் மேட்சை போட்டுற வேண்டியதான். மேட்சை போடுறா டே, மேட்சை போட்டு தான் நம்மளுக்கும் கொஞ்சம் வெறித்தனமாக ஆட வரும். மேட்சை போடே. ஆமாங்க, வீடியோ பார்க்கலாம், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஷேர் ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப 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 முக்கியம் கைஸ். அப்போ தான் நம்மளுக்கும் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். ஃப்ரீ ஃபயர் வீடியோவும் நிறையா வரும். உங்களுக்கு பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு போர் அடிக்கும் போது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணால் வந்து ஓரா பேசாமல் கண்ணெல்லாம் எடுத்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். என் கசின் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தன், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவனும் ஒரு சேனல் வச்சுருக்கா. அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். @மணிமேகலை விக்கி 2548 போடுறா. இது நம்ம பாட்டு ஜிப் 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 எப்படி ஹெட்ஷாட்டு ஜிப் 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 இப்படி சிக்கன் தான். இப்போ பாருங்கள், நம்ம தான் இங்கே சூரியன்லாம் பற்றி மாதம் இருக்கணும். என் மனசுக்குள்ள இப்போ நெருப்பு எரியுது. தோற்றதான் வச்சு நான் ஃபயர் ஆடிட்டு இருக்கேன். மொதல் மேட்ச்சும் ஒரு கிளே இந்த டீ மட்டும் வச்சுக்கிறேன். டீ குச்சிட்டே ஆடிட்டு இருக்கேன். ஐயே வந்து கிட்ட கடிக்கிற கந்தா எடுத்துருக்கோம். தூரம் அடிக்கிற கண் எடுக்கலை இப்போதைக்கு. ஏன்னா கிட்டக்கு வந்தால் பாட்டு ஆட்டம் இருக்கேன். அதனால் ரஷ் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கிட்டக்கு போய் அழகாக வச்சிடலாம். அதான் நான் சொல்கிறேன். ஓகேவா? நம்ம வேகமாக ஓடிடலாம் கைஸ். வேகமாக ஓடி போய் ஆமாம் மற்ற அனிமீனாக இருப்பீங்க. மற்ற எனிமீன்ஸ்லாம் இருப்பாங்க. ஃபயராக போய் அடிக்க போகிறேன். அதான் ஃபயரு. அங்கே கூட்டத்தில் ஒருத்தன் சிலை போடுறவன், அப்புறம் ஊக்காங்க ஃபன்னல் சிலை போடுறவன் கைஸ். பத்திலும் உஷாராக்குறான். போகிறான் பாருங்க. சிலை போட்டி இருப்பா உனக்கு. இதோட ஆட்டம் முடிஞ்சிச்சு. என்னப்பா தம்பி பார்க்குறீங்க? ஜிப் 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 போடு. அப்படி இருங்க, ஓடியன் போட்டுடலாம். தம்பி தப்புப்பா, தப்பு. இப்பெல்லாம் பண்ணலாமா அண்ணங்கிட்ட? இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தானே. பின்னாடி வந்து அடிக்கலாமா கோலை மாதிரி? இருங்க சம்பந்து. முகேஷ் ரிவே பண்ணுறா. முகேஷ் இங்கே பாடுறா, முண்டா டே. ஷோ முர்றா, அவனை மட்டும் முர்றா. அந்த சிலை போடுற வந்தால் அவனை மட்டும் முர்றா டே. அத்தை பத்தா கேட்குதா? ஸோ டே இருக்காத, அவனை மட்டும் முடிச்சிரு. டவுன் ஆயிருக்கான். எல்லாத்தையும் முடிச்சிடுறா. கிழிச்சிச்சு. ஸோ கைஸ் போயும் டிஃபிட்டட் ஆகிட்டோம் கைஸ். இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கணும்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளால விருத்தமாக ஜெயிக்க முடியும். ஓகேவா கைஸ்? நான் கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எத்தனை கில்லுன்னு வேறு தெரியல. ஒரு கில் எடுத்துருக்கேண்ணா. ஓகேவான கில் தான். போன தட்டி ஒரு கில் கூட எடுக்கலை. நான் பாட்டாதுக்கு இருந்தேன். ஓகே, இந்த கடையாவது ஒரு கில் எடுத்தோமே. நம்ம ஃபயர் ஆகாது ஆடணும். போன தட்டி எப்படி ஹெட்ஷாட் வச்சு எவ்வளோ ரிவ்யூ பண்ணிட்டாங்க கைஸ். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியான மல்ட்டியான ஹெட்ஷாட். அது மல்ட்டியான ஹெட்ஷாட்லாம் யாராலையும் பார்க்க இந்த மாதிரி மல்ட்டியான ஹெட்ஷாட் நான் வச்சேன். இது மேகில் வந்தான் ஒருத்தவன். சிலை போட்டி வந்தவனே ஹெட்ஷாட் வச்சேன். இருங்க, மேலே நிற்கிறான். நான் தான் கிங்கன்னு மேலே நிற்கிறான். இப்படிக்கா வரான். வில்லன்கள் இப்படிக்கா வந்து விடுகிறார்கள். அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டும்? எத்துறாங்களே டே. நம்ம டீம்ட்டாவது ஆடுங்கடா ஒழுங்கா. இவனும் தோற்று போயிட்டானா டே. ஷோ என்னடா நீங்கள் பண்ணுறீங்க? ஒன்றுமே புரியலடா.
எவனா அடிச்சு தொலைங்களேடா. அடிச்சாண்டு நம்மளால ஜெயிக்க முடியாது. இங்கே 2 பாயிண்ட் எடுத்துறாங்க. நம்ம ஈக்குவலாக நின்றுட்டு 0வா ஆச்சு. ஈக்குவலாக நின்றுட்டு 1ல் நிற்கிறாங்க, இங்கே 2ல் நிற்கிறாங்க. நம்ம எப்படியே ஜெயிச்சு ஆகணும் காய்ஸ். சாரி இதே பண்ணுச்சு. சரி ஓகே. நம்ம நம்மள்ட்ட வால் இருக்குது, அப்புறம் ஸ்மோக்கர் இருக்குது, அப்புறம் கிரெனேட் இருக்குது. 2 தரமான ஒரு சம்பவம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்களே மறந்துடுங்க காய்ஸ். இந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் இருக்குது. நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்களேன். அப்போ நான் போயிட்டுருக்கேண்ணா பாருங்கள். நான் போய்கிட்டு இருக்கேன். வாழை போட்டேன். இல்லை வாங்க இல்லை வாங்க வாங்க. வாடா உட்காங்க. இப்படிக்கா ஒரு வாழை போட்டுருவோம். வாழை போட்டு இங்கே போய் வெயிட் பண்ணுவோம். எனிமி கண்டிப்பாக இங்கே எவனும் இல்லைன்னு வருவாங்க. ஆனால் இந்த முட்டா பசங்க காட்டி கொடுத்துருவேன். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, என் முட்டாள் மாதிரி வருவாங்க. வரும்போது இப்போ இப்படி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. பேக் சைடு எப்படி எப்படியே இப்படி வச்சு வச்சுக்கோங்க. ஓரியன் போட வந்தேன். ஐயோ ஐயோ டவுன் பண்ணுறீங்க. இது முடிச்சிடலாம். ரிவ்யூ பண்ணுறேன். டே என்னடா பண்ணுறேன். டே ரிவ்யூ பண்ணுறேன். அப்போ ரிவ்யூ பண்ணுறேன். டே ஓரியா அப்படி ரிவ்யூ பண்ணி பின்னாடி இருக்க மாதிரி பின்னாடி அது நான் ஓரியன் போட்டேன். ஒருத்தனுக்கு ஓரியன் போட்டேன். வெயிட் பண்ணேன். நீங்கள் என்ன பண்ணுற? யாரா நீங்கள் கில் எடுக்கிறவனையும் ரொம்ப பண்ணுறீங்க. என்னதுண்டா பண்ணுறது? இந்த மேட்ச் தோதுன்னா கோலம்டா. டேய் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்டா. என்னடா நீங்கள் பண்ணுறீங்க? தாம்சன் எடுத்துக்கலாம். அப்படி நம்மளுக்கு கொஞ்சம் அடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது, ஸ்மூத்தாக இருக்குது. நிறைய பவுட்ரு தேய்ச்சி அடிக்கிட்டு இருக்கேனா, இது எனக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஒரு சப்பல் திக்கலாம். சப்பல் திட்டு வச்சுருவோம். டேய் கழுத்தெல்லாம் வச்சுன்னா அவ்வளோதான். ஆமாம் நான் ஒன்று வெறியில் இருக்கேன். வந்து கழுத்து இருக்கிறார். ஐயோம்மா வலிக்கி உண்டு. நான் நின்றுக்கிட்டே விளையாடுவோம். வலிக்கி உண்டே. சரி ஐக்கியும் வந்துச்சு. என்ன பண்ணுறேன்னு நம்ம போன தாட்டி ஒரு ஃப்ரீ ஃபயரில் பார்த்துருப்பீங்க. என் ஃப்ரீ ஃபயர் பார்ட் 1ன்னு போட்டுருந்துச்சு. பார்ட் 1 போன ஒரு ஃப்ரீ ஃபயர் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டச்சியாக நான் இப்படி போகிறதுக்குள்ளாட்டி இப்படி வந்து பேய் மாதிரி வந்து நான் முடிச்சிருப்பேன். நான் எனக்கு அழகு இருப்பேன். அப்போ எனக்கு சரியான பயந்துடும். சரி இருங்க இங்கே இருக்கேன். ஓரியா ஒரு அஸ்கி டான்ஸு டேங்கிற மாதிரி தான். தம்பி செலவுட்டி எங்கே போகிற? செலப்போட்டி எங்கே போகிற? செலப்போட்டி சப்பா ஒரு டவுன் வச்சேன்டா. எப்படியோ ஒரு டவுன் வச்சேன்டா. கேசே கேக்குதா? டேய் செலவு பாடுறேன். ஒருத்தமாக இருக்காத உன்னை டவுன் வச்சிருக்கேன். அவனை முடிச்சிரு ஓகேவா? ஆமாம். எப்படி நம்ம வெற்றிகரமாக ஜெயிச்சு முடிச்சாச்சு காய்ஸ். நம்மலாம் வெறித்தனோம். அங்கே 3ஆவது நம்ம 2 இடத்துல காய்ஸ். அதே பெரிய விஷயம். இங்கே 3ஆவது இருந்தாலும் நம்ம 2 எடுத்தோம். தாம்சன் எடுத்துக்கலாம். தாம்சன் டெஃபிட்டிக்கல் எடுத்துக்கலாம் காய்ஸ். ஓகே நம்ம இப்படிக்க இது ஒன்று லைட்டாக பவுட்ரு வந்தது பேச்சு சொன்னால் நம்ம இப்படிக்கா போய்க்கலாம். ஒரு எப்படா இது முடியும்? 500ரூவா மிச்சம் வந்து கோவால் 1 ஸ்மோக் 1 வாங்கிக்கலாம். அப்புறம் காளான் ஓரியனுக்கு காளான் வாங்கிக்கலாம். ஓகே கேஸ் நம்ம வால் 1 தான் இருக்கா? தம்பி உனக்காக நான் வால் போட்டு தரேன். வால் போட்டேன். இந்த நேரம் பட் என்கிட்ட எதுவுமே இல்லையே. டெஃபிட்டிக்கல் மட்டும்தான் இருக்குது. அதுலேயும் எனக்கு தொலையாது. என்ன பண்ணுறதுன்னு வேறு எனக்கு தெரியல. ஸோ என்னடா பின்னாடி இருக்கான். பின்னாடி இதான் குழத்தணும் தம்பி. இதுதான் நீங்கள் பண்ணுறோம் துப்பு. இப்படிலாம் பண்ண கூடாது. புரிஞ்சுக்கு ஹிந்தி பயம். வடக்கன் ஸ்டேட் சாப்பிட ஐயோ யாரா அவங்க வெறுப்பை எத்தியே விட்டுன்னுக்குறாங்க. நானும் பொறுத்திருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம் ரிவ்யூ பண்ணி விட்றான். ஷோ நான் எங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஷோ நான் முடிச்சு ரிவ்யூ பண்ண என்ன ஏதாவது போதும். நீ பட்டாசு வெடிக்கிறான். தூக்கிப்படி அப்படியே ஏதாச்சு. அது நானும் அடுத்தேன். எங்கள் அண்ணன் நத்தா மல்ல ஸ்மோக்கை பட்டு கொண்டாடுறோம். ஜம்பாப்பா எனக்கு ஸ்னைப்பர் ஆட தெரியாது. ஓரா சீன் போட வேணா. வீடியோவில் இதுவும் எடுத்துக்கலாம். இது தான் எடுக்க முடியுமா? ஓகே
தூரம் அடிக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒரு நல்லதாக எடுத்துப்போம். எடுத்துது தாம்சனுக்கு பதிலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாம்சனுக்கு பதிலாக வேறு ஏதாவது மேக் எடுத்துக்கலாம். மேக் வந்து நல்லா அழுத்தி பிடிக்கும். வெள்ளையாக இருக்குடா. நம்ம போட சுமக்கு தானா. ஓகே, நம்ம வந்து நம்மள்ட்ட வாழும் இல்லை, எதுவுமே இல்லை. நான் வந்து மட்டியாட இருக்கேன். நான் வந்து எதுவுமே எடுக்க மாறேன்ட்டு சந்தோஷத்தில். ஓகே, நம்ம வந்து எப்படிக்கா போனால் எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லையா? அங்கே பாருங்க, அங்கே ஒரு எனிமி இருக்கான். அந்த அனிமியை தான் எதுவுமே இல்லைன்னு. தம்பி வாழ் போடாத. வா வா வா, தலையே கம்மி ரெடி பண்ணுங்க. டேய், மொத்த குடும்பம் இங்கே தானே இருக்குது. வாழ் போடா. டேய், பின்னாடி இருந்து வரேன்டா. ஃபோன் பின்னாடி இருந்து வரேன்டா. ஓரியா நான் ஓரியா போட்டேன். வெயிட் பண்ண, நான் ஓரியா போட்டேன். யாராவீங்க சிக்கம் ஏத்துறீங்க. சரி, நம்ம இந்த மேட்ச் தோத்துட்டோம். பட் அடுத்த தாட்டி நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிப்போம் கைஸ். இந்த மேட்ச் வேணால் நம்ம தோற்றுருக்கலாம். நான் அடுத்த மேட்ச் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகும். இதை தாட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 2 கிலோ எடுத்துருக்கேன். ஓகேவாக தான் இருக்கும். அடுத்த தாட்டி இன்னும் கொஞ்சம் 2 கிலோ எடுத்து தேர்றலான்னு பார்ப்போம். சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து ஈத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். Bye. See you, Tata.